We all chase the dream of financial freedom. பணக்கவலை இல்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கை நம்ம வாழணும்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, எப்படி நம்ம பணம் நம்மளோட வாழ்க்கைக்கு கிடைக்கும், எப்படி நம்ம அதை அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். தினம் தினம் பணம் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆதங்கம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, ரைட்? ஸோ அப்போ அதுக்கெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடை கொடுக்குறாரு டாக்டர் ஜோசப் மர்ஃபி. அவர் எழுதின புத்தகம் தான் ஹவு டு அட்ராக்ட் மணி அப்படின்ற ஒரு அருமையான புத்தகம். டாக்டர் ஜோசப் மர்ஃபி ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ரைட்டர், ஃபிலாசபர், ஸ்பிரிச்சுவல் குரு. இவருடைய புத்தகங்களை படித்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யுவர் இன்ஃபினிட் பவர் டு பி ரிச், த மிராக்கிள் ஆஃப் மைண்ட், த காஸ்மிக் பவர் விதின் யூ. குறிப்பாக மைண்ட் பவர் மற்றும் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றின சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்ற புத்தகங்கள் தான் நிறையா இவரோடது இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ட்ரைன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சொல்கிற பேச்சு அதை கேட்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இவர் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக நமக்கு சொல்லியிருப்பாரு. அதை பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஷன் ஆஃப் திஸ் புக், சப்கான்ஷியஸ் மைண்டோட சக்தியை உணர்ந்து வெல்த், ப்ராஸ்பரிட்டி, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குற ரூட் எல்லாம் கொண்டு வருது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த புக்கோடைய மிஷன். விஷன் ஆஃப் த புக், மணி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத உணர்ந்து அதை ஈர்க்கக்கூடிய அத்தனை வழிகளும் மனிதர்களாக பிறந்த நமக்கு இருக்குது அப்படிங்கிறத விளங்க செய்கிறது தான் இந்த புத்தகத்தோட முக்கியமான விஷன். ஒரு 6 இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இந்த புக்கில் நமக்கு இவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், பிலீவ் யூ டிசர்வ் மணி. பணத்துக்கு நீங்கள் தகுதியானவர் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது பணத்துக்கு நான் தகுதி இல்லாதவனோ, பணம் எங்கிட்ட வராதோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. பணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் பணம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 2, சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு மேக்னெட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். நீங்கள் நல்லது நினைக்கிறீங்கன்னா நல்லது நடக்கும், நெகட்டிவான விஷயம் நினைச்சிங்கன்னா நெகட்டிவான விஷயம் நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் நம்ம எப்பவுமே நினைப்போம். பட் நெகட்டிவான விஷயத்தெல்லாம் ஒருத்தர் வச்சுட்டு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்கிறாருன்னா, கிளியர் த நெகட்டிவ் பிளாக்ஸ் அபவுட் த மணி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தப்பான எண்ணம் இருக்கும் பணத்தை பற்றின எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும். பணம் வச்சுருக்கிறவங்கலாம் கெட்டவங்க, அப்புறம் பணம் நம்மகிட்ட சேராது போல், பணம் மணி இஸ் அ ஈவில் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு நிறையா தாட்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய அடிபட்டு வந்திருக்கும் இல்லையா, பணம் என்னதான் வச்சுருந்தாலும் பணம் நம்மகிட்ட வரவே வராது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் கிளியர் த மென்டல் பிளாக்ஸ், அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ன்றார். 4th பாயிண்ட், சே அஃபர்மேஷன்ஸ் டெய்லி. ஸோ அஃபர்மேஷன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுய பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு முக்கியமான, அதாவது நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். எங்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நான் பணம் படைத்தவன், ஐ எம் அ வெல்தி பர்சன், ஐ எம் அ ரிச் பர்சன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். 5வது பாயிண்ட் கிவ் அண்ட் டேக். அதாவது நீங்கள் நிறைய கொடுங்க, நிறைய ரிசீவ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு தாராளமாக கொடுங்க, நிறைய ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க. அப்புறம் யாராவது கஷ்டப்படுறாங்களா அவங்கள பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காரா, தாராளமாக ஹெல்ப் பண்ணுங்கள். திரும்ப வருமா வராதான்றதை பற்றியெல்லாம் நம்ம விட்டுடலாம். ஆனால் நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கஷ்டம் யாராவது படுறாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். அவர் 1000 ரூபா கேட்குறாரா, 100 ரூபா கொடுங்க. உங்ககிட்ட அவ்வளோதான் இருக்குன்னா 100 ரூபா கொடுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட 100 ரூபா கொடுத்ததுடைய பலன் டெஃபினட்டாக அது 1000 500 டெஃபினட்டாக உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு அது அவங்க சொல்கிறாங்க. 6th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷுவலைஸ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ விஷுவலைஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்பனை. இப்போ நீங்கள் ஒரு பணக்காரராக தான் இருக்கீங்க அப்படின்றத கற்பனை பண்ணுங்கள். ஸோ அந்த கற்பனைன்றது முடிஞ்ச அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கட்டும்.
நம்மளுடைய ஐம்புலன்களையும் பயன்படுத்தி அந்த கற்பனையை வந்து ஓட்டுங்க. ஸோ கண்ணை மூடி உட்காந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பணக்காரன், என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, பேங்க்கில் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், எனக்கு இவ்வளோ பணம் ரிசீவ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம், ஆனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணணும்னா விஷுவலைஸ் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டிவாக பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் இப்போ நம்ம அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது, நம்ம பிலீவ் பண்ணணும்னு சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் இது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, எந்த டைம் எப்போ சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் காலையில் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராக நீங்கள் சொல்லலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லலாம். இன்னும் எது சாப்பாடு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டுக்கும் சாப்பாட்டுக்கு பின் அப்படின்னு நல்லா இருக்குது, நல்லா நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு ப்ராசஸ், இது மெத்தட். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா காலையில் அது ஒரு நம்ம தனியாக ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். ஸோ ஏர்லி மார்னிங் என்ன பண்ணுறது, இல்லை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லு, ஏன் இதை சொன்னால் அது ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இப்போது இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, தினமும் டெய்லி யூ ஹாவ் டு சே மார்னிங் அண்ட் பிஃபோர் ஸ்லீப். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து சொல்லணும். விஷுவலைஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப மஸ்ட், இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ என்ன அஃபர்மேஷன் சொல்கிறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் வந்து அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, ஓகே நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு பணக்காரனாக இருக்கேன் அப்படிங்கும்போது வந்து அதை ஃபுல்லாக அந்த அஃபர்மேஷன்ஸை முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஐம்புலன்களையும் அதில் இன்கார்பரேட் பண்ண பாருங்கள். புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிங்க. முடிஞ்ச அளவுக்கு அது ஒரிஜினல் புத்தகமாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை, ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. மீண்டும் வேறொரு சூப்பர் புத்தகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் சைனிங் ஆஃப், ரமேஷ் ராமசாமி.